சுந்தரிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்தாச்சுல்ல, என்கிட்ட எதுக்கு காட்டுறீங்க? நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. வாழ்க்கையில முதல் தடவையா நானா போய் புடவை வாங்கியிருக்கேன். பொம்பளை பிள்ளைக்கு எந்த புடவை அழகா இருக்கும், எந்த கலர் நல்லா இருக்கும்னு ஒரு ஆம்பளையான எனக்கு எப்படிமா தெரியும்? பொம்பளைங்க புடவை கடைக்கு போனா அங்க இருக்கிற அத்தனை புடவையும் எடுத்து போட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்களாம். இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்களாம். எத்தனை மணி நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காதாம். இவ்வளவு அனுபவம் எல்லாம் எப்ப வந்துச்சோ என்னவோ. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்காக ஒரு ரவிக்க துணி கூட நீங்க வாங்கிட்டு வந்ததில்ல. ஆனா இப்படி நீங்க கதை கதையா சொல்லும் போது என் தங்கச்சி கூட கடைக்கு போன அனுபவம் இருக்கிற மாதிரி தோணுது. நான் உன்னை கேட்டது பெரிய தப்பு. நின்னாலும் உக்காந்தாலும் திரும்ப திரும்ப அதே விஷயம், அதே புராணம். சுந்தரிக்கிட்டேயே கேட்டுக்கிறேன். சுந்தரி ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டா. இந்த புடவைய பார்த்தேன், 16,000ன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். கல்யாணமும் நின்னு போச்சு, பண்டிகையும் இல்ல, திருவிழாவும் இல்ல, இப்ப எதுக்கு புது புடவை? இனிமே இருக்கும்ல, கல்யாணம் சீமந்தம் உட்கார்ந்தா போனா எல்லாத்துக்கும் செலவு. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். அந்த நேரத்துல நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். என்ன அவ்வளோ நாள் அவ இருக்க மாட்டா. என்ன ஆனாலும் கோயில் திருவிழாக்கு முன்னாடியே அவ ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி ஆகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் அவளோட எந்த ஆசையும் என்னால நிறைவேற்ற முடியாது. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன் லலிதா? எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? 16,000 ரூபாய் வச்சு புடவைய வாங்கியிருக்கீங்களே, உங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. கோயில்ல இருந்து நீங்க கொண்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 16,000 எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து கொட்டிச்சோ? சண்முக சுந்தரம் புள்ள வீட்டுல இருந்து கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்ல தரதா சொல்லிருக்கேன். எப்படியாவது கொடுக்க வேண்டியதுதான். எனக்கு இப்போ சுந்தரி சந்தோஷம்தான் முக்கியம். அதென்ன திடீர்னு பொண்ணு மேல இவ்ளோ பாசம் பொத்திக்கிட்டு வருது? கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அது அவளுக்கும் பெரிய அவமானம் தானே. அவ வெளியே காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அவளை பத்தி வதந்திகள் வேற. ராத்திரி பூரா பங்காரியோட தனியா இருந்தா அது இதுன்னு பேசுறாங்க. நம்ம பொண்ணு எப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஊர்க்காரங்க வாயை அடைக்க முடியுமா? அதனாலதான் ஏதோ அவளோட இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றி அவ மனசை சந்தோஷப்படுத்தலான்னு. எதை கேட்டாலும் சரி, அதுக்கு ஒரு பதில ரெடியா வச்சிருப்பீங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, அவளுக்கு கொடுத்து அப்பாவும் பொண்ணு சந்தோஷமா இருங்க. தாயே, என் பொண்ணை சந்தோஷப்படுத்த ஒரு சின்ன முயற்சி. இதுதான் முதல் அடி. இது மூலமா அவளுக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் கிடைக்கும்னா என் முயற்சி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஆனா அதுக்குன்னு அவளை சீக்கிரமா கூட்டிட்டு போயிடாத தாயே. இனிமேதான் அவ வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கணும். கருணை காட்டுமா. அம்மா, காஃபி ரெடியா? சுந்தரி, நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்ணை மூடு, காட்டுறேன். என்னப்பா கண்ணை மூடிக்கிட்ட எப்படி பார்க்க முடியும்? நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கண்ணை மூடு. அப்படியே மெதுவா என் கூட வா. எங்கப்பா என்ன கூட்டிட்டு போறீங்க? வாம்மா, சொல்றேன். இப்ப பாரு. என்னப்பா எதுவும் காணும்? எனக்கா? நிஜமாவா? ஐயோ என் செல்லப்பா. நீங்க வாங்கிட்டு வந்தது சந்தோஷமா இருக்கு. ஆனா எதுக்கு அவ முன்னாடி வச்சிருக்கீங்க?
உனக்கு அம்மனை கண்டாலே ஆகாதுல்ல, அதனாலதான் அம்மன் இத பார்த்து வைத்தறிச்சல் படட்டோன்னு. சரி எடுத்துக்க. இப்போவது என் பக்கம் சேர்ந்தீங்களே, அது போதும். நானா எடுத்துக்க மாட்டேன், நீங்க எடுத்துக்கிடுங்க. ரொம்ப புடிவாதம் பிடிக்கிறியே. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குப்பா. அப்பா, நான் இதை இப்பவே கட்டிக்கிட்டுமா? நான் கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, போய் கட்டிக்கிட்டு வா. கண்ணார உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இத பாரு, முதல்ல உங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. உங்க அப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா கட்டிக்க. அப்பதான் திருஷ்டி படாம இருக்கும். எப்படியும் நீ அந்த அம்மனை நம்ப போறதில்ல. உங்க அப்பனையாவது கொஞ்சம் கடவுளா பாரு. அம்மா தீர்காயுசா இருக்கணும்மா. தாயே, இத்தனை வருஷங்களா நான் உனக்கு மனசார பூஜை பண்ணதுக்கு ஏதாவது பலன் கொடுக்கறதா இருந்தா என் ஆசீர்வாதம் பலிக்கிற மாதிரி பண்ணு தாயே. சபாஷ், சாமர்த்தியம்னா இதுதான். கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாரு குடைச்சாம்பாங்களே, அது இதுதானா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? என்னதாப்பா உன் பிரச்சனை? ராஜலட்சுமி அம்மா, உங்க பையன் என் வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா கதையும் எனக்கும் தெரியும். உன்னை விட 3 மடங்கு வயசாச்சு எனக்கு. என்கிட்ட விடுகதை போட்டுட்டு இருக்காத, என்னன்னு சொல்லு. இதோ உங்க பேத்திக்கு உன் புள்ள ஆசாசையா பரிசு கொடுத்திருக்காரே, 16,000 ரூபாய் புடவை. அதுக்கு பாதி பணத்தை உடனே கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. கையில இருந்த 2,000 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் 6,000 ரூபாய்க்கு என் பொண்டாட்டி தோட வச்சிட்டாரு. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்னடா என்னடா சேகர், அவன் என்னென்னமோ சொல்றான். ஆமாம்மா, புடவை வாங்க பணம் பத்தாம போச்சு. சுனிதா கிட்ட கடனா வாங்கியிருக்கேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதை திருப்பி கொடுத்துட்றேன். உனக்கு அறிவே கிடையாது, அவனுக்கு விவசாயே கிடையாது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. எக்கேடா கெட்டு போங்க. அண்ணி இங்க வாங்க. அண்ணி எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வரீங்களா? சீக்கிரம் வாங்க. வந்துட்டீங்களா? இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க மதிப்பிற்குரிய புருஷன் பண்ணது நியாயமானு சொல்லுங்க. என் பொண்டாட்டி காதுல இருந்த நகையை வித்து உன் பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுறான். பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் இருந்தா உங்க தோடையோ இல்ல உங்க தாலியோ அடமானம் வச்சு அதுல புடவை வாங்கி இருக்கணும். இப்ப என்ன சொல்றீங்க?